எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வல்ல தேவனிடமிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்களுடைய கண்களை ஏறெடுப்பேன். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரே மனதை தாரும், சிந்தனையை தாரும். ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம். பேசுங்க ராஜா. ராஜா ஸ்தோத்திர ஏசப்பா. ராஜா, எந்த ஒரு பாரத்தோடு இந்த செய்தி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நீர் ஒரு விடுதலையை இப்பொழுது கொடுக்க வேண்டும் ஐயா. இப்பொழுதே ஒரு விடுதலையை கொடுத்துருங்கப்பா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நீரே எங்கள் பலன், நீரே எங்களுக்கு எல்லாமே. எங்கள் தாயின் கருவிலே எங்களை கண்டவர் நீர்தானே அப்பா. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ, மறந்தே போவேனோ, மறப்பேனோ, மறந்தே போவேனோ, உம் அன்பை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. எங்கள் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்த தேவனே, எங்களோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்படி ஒரு மனம் வேண்டும். இதுதான் தலைப்பு செய்தியாக உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்படி ஒரு மனம் வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனம் வேண்டும்? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். எப்படி ஒரு மனம்? போதும் என்ற ஒரு மனம். அதுலேயும் தீமோத்தேயுல எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்ணவும் உடுக்கவும். நீங்கள் 6வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு லாபமே எது அப்படின்னா, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி. எல்லாவற்றிலையுமே, உலகத்தில் அன்பு செலுத்துறதுல, என பொருளாதாரத்தில், மற்ற சகல காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்குது உலகத்தில். அதில் எல்லாவற்றிலையுமே இப்படி ஒரு மனம் வேண்டும். அது என்ன மனம் அப்படின்னா, அது போதும் என்ற மனம். அடுத்து நான் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிக்கிறேன்.
உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அதனால உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. போதும் என்கிற மனம். இன்னொன்று சொல்வாங்க பழமொழி, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம மனதுக்கு ஒரு நல்ல மருந்து போதும் என்ற மனம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நீங்களும் வாழ்கிறீங்க, நானும் வாழ்கிறேன். நீங்களும் எல்லாரையும் பார்க்குறீங்க, நாமளும் எல்லாரையும் பார்க்குறோம். ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கிற சிந்தனை வெவ்வேறு விதமாக இருக்கும். நீங்கள் ஒருவரை பார்க்கும்போது ஒரு விதமாக பார்ப்பீர்கள், நான் பார்க்கும்போது ஒரு விதமாக பார்ப்பேன். அது நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஹேபிட்டு அது நம்ம ஹேபிட் எப்படி அப்படி தான் நம்ம பார்ப்போம். நான் ஒரு மாதிரி இருப்பேன், என்னை மாதிரி நீங்கள் இருப்பேன்னு சொல்ல முடியாது. உங்களை மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக ரொம்ப பவராக இருப்பீங்க, அப்படியே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு நினைக்க முடியாது. அவங்கவுடைய தகுதிக்கு தக்கன, சிச்சுவேஷனுக்கு தக்கன நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நம்முடைய குடும்பத்தாருக்குள்ளே உள்ள காரியங்களை வைத்து நம்முடைய மனது சிந்தனை யோசிக்கிறது. அர்ப்பணம் அப்படின்ட்டு ஒரு ஊழியம் இருக்குது. அந்த ஊழியத்தில் கான்ஃபரன்ஸில் ப்ரேயர் பண்ணுவோம். நாங்கள் ஒரு 3 பேர் பண்ணுவோம் வியாழக்கிழமை தோறும். அதில் ஒருத்தங்களை நான் பார்த்துருக்கேன், ஒருத்தங்களை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் கான்ஃபரன்ஸில் நாங்கள் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். அதில் ஒருத்தங்க நாங்கள் 3 பேர் பேசுவோம், நல்லா இருக்கீங்களா, 5 நிமிடம் தான் ஜெபம் பண்ணணும். அதுக்கு முன்னால் பேசிக்கிடணும். என்ன நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களா, அவங்க என்னை கேட்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு நம்ம பேசும்போது, ஒரு நாள் நான் ஒரு நாள் தான் பேசினேன். அவங்கள எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா தெரியாதான். அவங்க குப்பை தொட்டியில் இருந்து எடுத்து ஒரு குழந்தை காப்பகத்தில் அவங்கள கொண்டு யாரோ கொடுத்துருக்காங்க. அவங்க பிறந்த நாள் அவங்களுக்கு தெரியாதான். என்றைக்கு அந்த காப்பகத்தில் அந்த குழந்தையை கொண்டு கொடுத்தாங்களோ அந்த நாள் தான் அவங்க பிறந்த நாளாம். அப்படி அவங்க அங்கே வளர்ந்து நல்லா படித்து அந்த குழந்தை காப்பகத்தில் இருந்து நல்லா படித்து சென்ட்ரல் கவர்மெண்டில் நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட்டில் இருந்து மனைவி பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சி இப்போ ரிட்டையர்ட் ஆகி இருக்காங்க. அவங்ககிட்ட தான் கேட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லோரும் நல்லா இருக்காங்களா கேட்கும்போது, மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். நான் ஒரு குப்பை தொட்டியில் தான் இருந்தேன், ஆனால் நான் ஆண்டவரை அங்கே அறிந்து கொண்டேன். இயேசுதான் இரட்சகர், அவர் தான் நமக்கு சப்போர்ட்டு. அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதர சகோதரிகள் யாரும் இல்லை. ஒரு காப்பகத்திலே, ஒரு அனாதை இல்லத்திலே நான் வாழ்ந்தேன். எனக்கு அங்கே இயேசுவை அறிவித்தார்கள். நான் இயேசுவை பற்றி கொண்டேன். இயேசுவும் என்னை பிடித்து கொண்டார். எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல பிள்ளைகள், மருமக்கள், பேரன் பேத்தி, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேன் என்றார்கள். ஃபோட்டோகளோடு அவங்கள பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரு சந்தோஷமாக இருக்குது. இருக்கிறதுல மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, போதும் என்ற மனம். இன்றைக்கி நமக்கு அது வேணும். அருமையானவர்களே, இந்த செய்தியை எனக்கு ஆண்டவர் 10 நிமிஷத்தில் கொடுத்தாங்க. 10 நிமிடங்களுக்குள்ளே இதை நான் எழுதினேன். இந்த கிராஸ் டிவி ரெக்கார்டிங்கு நான் கிளம்புற நேரம் ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த செய்தி இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியை பற்றி ஒரு பேடு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். நான் வேறு ஊரில் ஒரு சகோதரி, அவங்களுக்கு திருமணம் நடந்துதான். திருமணம் வெகு சிறப்பாக அந்த ஊரில் நடந்துச்சாமா. கணவன் மனைவியுமே நல்ல அழகாக இருப்பார்களாம். ரொம்ப கிராண்டாக அவங்களுடைய திருமணம் நடந்து நல்லா நிறைய டவுரிலாம் போட்டு கல்யாணம் ஆகியிருக்குது வேறு ஊரில். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த மனைவிக்கு அந்த கணவன் மேலே ஒரு திருப்தி கிடையாது. நமக்கு அழகான ஒரு கணவன், பெரிய குடும்பம், அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அந்த வீட்டில் இவர் ஒரு முதலாளி. அப்படி இருந்தாலும் அந்த கணவனை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். என்னாலுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். தேவன் பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தாராம். பிள்ளைகளாம் அழகான அழகான பிள்ளைகளாம்.
அப்பவும் அந்த பிள்ளைகளால் இந்த கணவனை பற்றிய குறை சொல்லுதலிருந்து அவங்க விடுதலை பெறலை. நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், அழகான பிள்ளைகள், நல்ல படிப்பு, வேலைகள், திருப்பி திருமணம், நல்ல மருமக்கள், அதுலேயும் அவங்க திருப்தி அடையவே இல்லை. இன்னுமே அந்த குறைகள் தான். அவங்க திருமணமான நாட்களில் இருந்து குறைகளையே சொல்லி சொல்லி கடைசியில் அவங்களுடைய ஹேபிட்டே அந்த குறை சொல்லுதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தாரோடு ஐக்கியமாக இருக்க முடியவில்லை. ஏன்னா நல்ல ஒரு மனம் இல்லை. அது கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு நான் தகுதி கிடையாது அப்படின்னு நினைக்கணும். எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கம் கிடையாதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கணவனுக்கு நான் தகுதி கிடையாது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருந்திருக்கும். நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், அழகான பிள்ளைகள், நல்லா படித்திருக்கிறார், நல்ல ஜாப்பு, அதிலே அவர்கள் போதும் என்ற ஒரு மனம் இருந்திருக்க வேண்டும். அப்படின்னாலும் அவங்களுடைய ஹேபிட் மாறவே இல்லை, பேடு ஹேபிட்டான். எப்பவும் புலம்பிக் கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார்களாம். கணவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கவே மாட்டாங்களாம், கணவன் தான் வச்சு சாப்பிடணும். அவங்க ஒரு பெரிய முதலாளி, ஆனால் அவங்க துணியை அவங்க தான் துவைக்கணும், மனைவி துவைச்சி கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளை துவைச்சி கொடுக்க சொல்லலாமே, அதுவும் செய்ய மாட்டாங்களாம். என்ன நிறைவானது உணவுகள் இருந்தாலும் போதுமென்ற ஒரு மனமே அவங்களுக்கு வரவே செய்யணும். பக்கத்தில் அப்படி சொன்னாங்க, இவங்க எப்பவுமே அப்படி குறை சொல்லியே அப்படியே தான் இருப்பாங்க, குடும்பத்தாரையும் குறை சொல்கிறது, எதிலுமே ஒரு மன நிறைவு இல்லாமல் அழுகையும் குறை சொல்லுதலும் சஞ்சலமும் தவிப்பும் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய உடம்பையும் கவனிக்கலை, கணவன் உடம்பையும் கவனிக்கலை, பிள்ளைகளுக்கும் சரியான உணவு நேரம் கொடுக்கறது இல்லை, வாழ்க்கையை வீணாக்கி விட்டார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், மனைவினா தன்னுடைய கணவரை, இந்த கணவனுக்கு நான் தகுதி கிடையாது, காட் கிரேஸ் அப்படின்னு நினைக்கணும். அதே சமயத்தில் கணவன் நினைக்கணும், என்னுடைய தகுதிக்கு என்னுடைய மனைவி அதிகம்தான், இது காட் கிரேஸ் தான் அப்படின்னு ஒரு கணவன் நினைக்கணும். ரெண்டு பேரும் இப்படி நினச்சா அந்த இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்கள் முதலில் கணவனாக இருக்கிறவங்க மனைவியினால் மனநிறைவு அடையக்கூடிய அளவுக்கு மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனைவியும் நமக்கு நல்ல கணவன், நம்ம தகுதிக்கு நம்முடைய கணவன் அதிகம்தான், நல்ல குடும்பம்தான், நம்ம குடும்பத்தை விட அப்படியே கணவன் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க அப்படின்னு நினைக்கணும். எனக்கு திருமணம் ஆகி நான் அங்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போது எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் சின்ன மாமியார் இருப்பாங்க, இன்னும் ஒரு வெளியூர்லேருந்து ஒரு மாமியார் இருந்தாங்க, அவங்க வந்திருப்பாங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்கிற மாமியார்லாம் ரொம்ப நாள் இருப்பாங்க. அப்போ இவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்து நல்லா பேசி நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. எப்போனாலும் சாப்பிட வருவாங்க. ரொம்ப ஒரு ஐக்கியமாக, சண்டே முன்னேறி போடுறது கிடையாது, ரொம்ப நல்ல ஒரு ஐக்கியமாக இருப்பாங்க. அப்போ நான் எங்கள் ஊர் போயிருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா எங்கள் மாமியார் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்கம்மா, தங்கச்சி, 3 பேர் உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா, எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லைம்மா, நல்லா ஹாப்பியாக இருக்காங்கம்மா, வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா. எனக்கு இவங்களை பார்த்தாச்சுன்னா வேறு மாதிரி ஒரு, நம்மளாம் அந்த குடும்பத்துக்கு தகுதி கிடையாது, என்னம்மா ஒரு டீசெண்டாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப எப்பவும் நீட்டாகவே இருப்பாங்க. அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் எப்பவும் நல்ல தலை சீவியே தான் இருப்பாங்க. முன்னே எங்கள் அம்மாட்டெல்லாம் போய் சொல்லுவேன், நம்ம ஊரில் வாலிப பிள்ளைகள் கூட சும்மா கொண்டே போட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம், இவங்க எப்போவுமே அப்படி நல்லா நீட்டாக இருக்காங்கம்மா அப்படின்ட்டு. நம்மளாம் இதுக்கு தகுதியே கிடையாதுன்னு நான் நினச்சேன். எங்கள் குடும்பத்தை, எங்கள் கணவர் குடும்பத்தை, எந்த காரணம் கொண்டு இந்த குடும்பத்துக்கு இந்த கணவனுக்கு நான் தகுதியே கிடையாதுன்னு நான் நினச்சிருக்கேன். இன்றைக்கும் நினைப்பேன் ஆண்டவருடைய கிருபையினால்.
அதனால் இந்த வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டையுமே பாசமாக தான் இருப்போம். எல்லாரையுமே நம்ம பெரிய நமக்கு இப்போ என் கொழுந்தனாக இருந்தாலும் கூட நமக்கு இப்படி நல்ல ஒரு அன்பான ஒரு கொழுந்தை, எங்கள் குழந்தை ஒரு குழந்தை இருக்கான். அவனுக்கு வந்து பயங்கரமான ஹெல்ப் மைண்டு. யாருக்குனாலும் சரி, யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணிடுவான். அப்படி நான் அதை பார்த்துருக்கேன். அப்போ இதெல்லாம் நம்ம நல்ல ஒரு குடும்பத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்படியே ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களை பற்றி, வாழ வந்த குடும்பத்தை பற்றி மேன்மையாக நினைக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை, இதுவும் வேற ஒரு ஊரில் நடந்த சம்பவம் தான். அப்போ கேட்டேன், ஏமா அவங்களுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு. அவங்க சொந்தக்காரங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அந்த பிள்ளைகிட்ட ஒரு காரியம் உண்டு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நல்ல ஒரு சாரீ கட்டியிருப்பாளாம். இந்த சாரீ எங்கே எடுத்தது, எப்போமா எடுத்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா எடுத்து தந்தாங்க. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த கணவன் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல வாய் வராதான். அப்படி வீட்டுக்கு போனாலும் நல்ல விலையான பொருள், குக்கர் அப்படி எது இருந்தால், இது எப்போ வாங்கினேன் அப்படின்னா எங்கள் அம்மா தந்தாங்க. பிரிஞ்சே போயிட்டாங்கங்க. எதுனாலும் நம்ம வாழ வந்த வீட்டை பெருசாக நினைக்கணும். கணவனாக இருக்கட்டும், மனைவியும் அப்படி தான், கணவனும் அப்படி தான். கணவனும் அந்த பெண் வீட்டாரை நல்லா நினைக்கணும். நீங்கள் சொல்லுவீங்களே, இவங்க மனைவியை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை சொல்ல மாட்டேங்காங்கன்னு நினச்சிடாதீங்க. கணவனுமே நினைக்கணும், நமக்கு நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு அன்புள்ள ஒரு வீடு, மருமகன்னா ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மணமகனும் நினைக்க வேண்டும். அப்போ 2 பேரும் அப்படி நினைக்கும் போது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குறைவாக நினைக்கவும் கூடாது. ஆனால் சில பேர் கணவன் குடும்பத்தை ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ யார் அதிகமாக கணவன் குடும்பத்தை ஒரு பெண்ணு அதிகமாக மதிப்பு மரியாதையை வச்சுருக்காலும் அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டில் சரியான மதிப்பு இருக்கும், மரியாதையும் இருக்கும். நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு 65 வயசுக்கு மேலே ஆகுது. நான் பார்க்குறேன். இந்த செய்தியை நான் எடுக்கும்போது இதை சொல்லலாமா அப்படின்னு நினச்சேன். எல்லாம் தான் யூடியூப்பில் எல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நம்ம தான் சொன்னால் என்ன தான் நான் அந்த செய்தி எடுத்த ஆண்டவருடைய கிருபையினால். அதுதான் அந்த போதும் என்று அந்த மனம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை வளமாகும். நம்முடைய பிள்ளைகளும் அதை பார்ப்பார்கள். நாளைக்கு அவங்க திருமணம் ஆகி போகும்போது நம்ம அப்பா என்ன சொல்லுவாங்க, நம்ம அம்மா வீட்டை மதிப்பாக நினைப்பாங்க. நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, நம்ம அப்பா வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் மதிப்பாக நினைப்பாங்க. நம்மளும் அப்படி நினைக்கணும்னு நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு முதல் ஆசிரியர் நம்ம தானே. நம்ம ட்ராமாவை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நல்லா நடித்தா நம்ம பிள்ளைகளும் நாளைக்கு அங்கே போய் நல்லா நடிப்பாங்க. இல்லை இங்கே நம்ம எப்படி பிரச்சனையாக இருக்கோமோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடாது. உயர்வாகவே எல்லாரையும் நினைக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், உங்களில் யாரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள். குறைகளையே பார்த்து மனம் சோர்ந்து போனீர்களானால் உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் போய்விடும். குடும்பத்தாருக்கும் வேதனையாக இருக்கும். பிள்ளைகளையும் பாராட்ட வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய அறிவுக்கும், என்னுடைய செயலுக்கும், என்னுடைய பக்திக்கும் என் பிள்ளைகள் நன்றாகவே இருக்கிறார்கள். என் அறிவை விட, என்னுடைய இங்கிலீஷ் அறிவை விட, என்னுடைய ஞானத்தை விட என் பிள்ளைகள் அறிவாக இருக்கின்றார்களே, ஞானமாக இருக்கின்றார்களே, பக்தியாக இருக்கின்றார்களே, நல்ல ஊழியம் செய்கிறாங்களே, என் பிள்ளைகள் என்னை விட அப்படின்னு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பாராட்ட வேண்டும். எனக்கு தெரியாத இந்த ஆங்கிலத்தை என் மகள் சொல்லிவிடுகின்றாள், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லணும். என்னத்தை படித்த, என்னத்தை கிழிச்ச அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை சோர்ந்து போகும். அந்த பிள்ளை தன்னுடைய தாயை அரவணைக்க வரும்போது அந்த தாய் அந்த பிள்ளையை அரவணைக்க வேண்டும். நான் சர்ச்சுக்கு போகும்போது ரொம்ப எங்கள் வீட்டுக்கு சர்ச்சு ரொம்ப பக்கம், தூத்துக்குடியில். அப்போ நிறைய பேர் போய்கிட்டு இருப்பாங்க. 9:30 மணி சர்வீஸ்க்கு 9 மணி 8:45 ஆட்கள் போய்கிட்டே இருப்பாங்க. சில தாய்மார் தங்களுடைய வாலிப பிள்ளைகள் சுடிதார் போட்டிருப்பாங்க, இல்லை கவுன் போட்டிருப்பாங்க, அந்த இடுப்பை பிடிச்சிக்கிட்டு அணைச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. 2 வீலர் இருக்காது போல், நடந்தே வருவாங்களாம் எவ்வளோ தூரம்னா போல். அப்படி நடந்து போனாலும் அந்த பிள்ளைய அணைச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. சில தாய்மார் அந்த பிள்ளைய கையை தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அணைச்சி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இது வயதாகும் போது அந்த பிள்ளை அந்த தாயை பராமரிக்குமா, பராமரிக்காதா? கண்டிப்பாக பராமரிக்கும். நம்ம அம்மா நம்மளை எப்படி ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க,
இப்போ நம்ம எப்படி கூட்டிகிட்டு போகணும்? காரில் வச்சு நம்ம அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும். என் பிள்ளைகள் என்னை விட அறிவில், அழகில், படிப்பில், பக்தியில், ஊழியத்தில் டேலண்டாக இருக்காங்களே என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். என்னை விட என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, காடு கிரேஸ் தான். அந்த பிள்ளைகளையும் பாராட்ட வேண்டும். மம்மிக்கு தெரியாது உனக்கு தெரியுதே, பரவாயில்லையே. டேடிக்கு தெரியாது உனக்கு தெரியுதே, பரவாயில்லையே. அப்போ உனக்கு அறிவு இருக்க தான் செய்யுதுன்னு பாராட்டும் போது அது என்கரேஜில் இன்னுமே அதிகமாக டேலண்ட்டு, இந்த மைண்டு வந்து இன்னும் அதிகமாக வேலை செய்து அறிவாளியாக இருப்பார்கள். அது உங்களுக்கு தான் பெருமை, அது உங்களுக்கு தான் மதிப்பு. அது உங்களுக்கு தெரியலை, தெரியாமல் சாபத்தையும் அவிசுவாசத்தையும் எரிச்சலையும் கோபத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நல்லதில்லை அருமையானவர்களே. வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க வேண்டிய பலர் தேவையில்லாத கவலைகளையும் குறைகளையும் மனதில் வைத்து தான் மட்டும்தான் ரைட்டு, மற்றவங்கெல்லாம் தப்பு என்று வாழ்நாளை வீண் நாளை கழிக்கிறார்கள். ஒரு கதை ஒன்று படித்தேன். அது என்ன அப்படின்னா, அந்த கதையில் ராஜா வந்து சொன்னாராம், எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பேன், அந்த ட்ரெஸ்ஸு வந்து அழுக்கும் ஆகாது, கிளியவும் செய்யாது, நீங்கள் என்னாலுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொன்னாராமா. உடனே நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு போனாங்களாம். அடுத்த நாள் விருந்து, அதே ஆடையோடு வந்து விருந்து சாப்பிட வரணும். அப்படி ஒரு ரொம்ப ஏழை மனிதன் வந்தானாம், கிழிஞ்ச ஆடைகளோட ஒரு மனிதன் வந்தானாம். அப்போது ராஜா கேட்டாங்களா, என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நீங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்களாமே, எனக்கு கொடுங்க அப்படின்னு. உடனே ராஜா செர்வெண்ட்டை கூப்பிட்டு, இவனுக்கு அந்த புதிய ஆடையை கொடு, ஒரு நாள் கிழியாத, ஒரு நாள் அழுக்காகாத அந்த ஆடையை கொடு சொல்லிட்டு, நீ இந்த கிழிஞ்ச ஆடையெல்லாம் தூர போட்டிருப்பா, இந்த நல்ல ஆடையை நீ போட்டுக்கிட்டு நாளைக்கு விருந்து இருக்குது நீ வரணும்னு சொல்லி விட்டாராம். இவனு சந்தோஷமாக வாங்கிட்டு போனானாம். அடுத்த நாள் எல்லாருமே அந்த புதிய ஆடையோடு வருகிறார்கள், சாப்பிட வருகிறார்கள் விருந்துக்கு. அப்போ இதில் இந்த கிழிஞ்ச ஆடையோட ஒருத்தன் வந்தால, அவன் வந்து ஒரு பெரிய மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு வாரான், புதிய ஆடையை அணிந்திருக்கிறான். இப்போ ராஜா கேட்டார், நீ புதிய ஆடை அணிந்திருக்கிறாயே, உன் தலையில் வச்சுருக்கிற மூட்டை என்னது அப்படின்னு கேட்டாராம்மா. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னானா, நான் நேற்று போட்டுட்டு வந்தேன்ல கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அதான் இது எதுக்கு உனக்கு? இல்லை இருக்கட்டும், ஏன் உனக்கு கிழியாத அழுக்காகாத ஒரு ஆடையை தான் உனக்கு தந்திருக்கேன், தேவையில்லைப்பா தூர போடு. அவன் இல்லை இது எனக்கு வேணும் அப்படின்னான். அப்போ இந்த விருந்துக்குள்ளே நீ வர முடியாது, இது இல்லாமல் இந்த புதிய ஆடையோடு வந்தால் தான் நீ இந்த விருந்தை அனுபவிக்க முடியும் என்று அரசன் சொன்னாராம். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான், தேவன் நமக்கு புதிய புதிய காரியங்களை செய்கிறார், நிறைய புதிய நன்மைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். புதிதான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் 20 ஆண்டுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க, 10 ஆண்டுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க, வாலிப வயசில் எப்படி இருந்தீங்க, இப்போ எங்கேயோ இருக்கீங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கீங்க. ஆனாலும் அந்த கிழிஞ்சதையே கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த கதை முடிஞ்சுது. யோசித்து பாருங்க. மனம் நிறைவு வேண்டும். பழையது கழிந்தன எல்லாம் புதிதாயின. அதனால் வாழ்நாளை வீண் நாளை கவலையையே கையில் தூக்கி கொண்டு, கவலையை பத்திரமாக நெஞ்சிலே வைத்து கொண்டு, தேவையில்லாத சோர்வையும் பாரப்படவே வேண்டாங்கிற கவலையை அணைத்து கொண்டு இருக்கிறதுனால வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார், வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, அன்பர் இயேசு வண்டை ஓடிவா. ஆமீன். அருமையானவர்களே, உங்கள் சரீரத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அது தேவனுடைய ஆலயம். நீ உன்னுடைய சரீரத்தை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. நேரத்துக்கு நேரம் உணவை உட்கொள்ள வேண்டும், நேரத்துக்கு நாள்தோறும் குளிக்க வேண்டும், நல்ல ஆடைகளை அணிய வேண்டும். ஏனென்றால் இது சரீரம் தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க.
சிலர் சின்ன பிரச்சனை வந்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க, உடம்பையும் கவனிக்காமல் இருப்பாங்க. அதனால் சரீரத்தில் பலவீனம் வந்துவிடும். கஷ்டம் யாருக்கு? சாப்பிடாத உனக்கு தான். அதனால் இருப்பதிலே மன நிறைவோடு போதும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் சகோதரனோ சகோதரியோ, நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு நினைங்க, நல்ல மனைவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல கணவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல படிப்பு தந்திருக்கிறார் தேவன். எல்லாமே அவருடைய கிருபை தான். இது எனக்கு போதும். ஏனென்றால் உலகத்தில் கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போக போகிறதும் ஒன்றும் இல்லை. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ப்ராமிஸ், உண்மை, உண்மை. அதனால் சந்தோஷமாக அந்த வாழ்க்கை வாழுங்க. தேவனோடு ஐக்கியப்பட்டு மகிழ்ச்சியாக இருங்க. 4 பேருக்கு பிரயோஜனமாக இருங்க. குடும்பத்துக்கு ஆறுதலாக இருங்க. குடும்பத்துக்கு விளக்காய் இருங்க. சபைக்கு விளக்காய் இருங்க. ஏனோ தானோ என்று வாழ்நாளை வீணாய் கழிக்காதீங்க. உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்களுக்கு வரும் வருமானங்களில் எல்லாவற்றிலும் போதுமென்று இருந்தால் அதோடு தெய்வ பக்தியும் வேண்டும். 1 தீமோத்தேயு 6, 7, 8 எல்லாம் அப்படி தான் சொல்லுது. போதுமென்ற மனதோடு கூட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதான் பெரிய லாபம். அது மில்லியன் கணக்கான செல்வத்தை விட போதுமானது. போதும் என்ற மனம், போதும் என்ற மனம் மில்லியன் பணத்தை விட மேலானது என்று தான் வேதம் சொல்லுகிறது. போதும் என்ற மனமே அதிக லாபத்தை நமக்கு தரக்கூடியது. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றிப்பா. இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. போதும் என்ற மனதை எங்களுக்கு தந்துடும். எல்லாவற்றிலும் ஒரு மன நிறைவு, ஏக்கமே இல்லாத ஒரு மன நிறைவு. இயேசு மட்டும்தான் எங்களுக்கு ஏக்கம், இயேசு மட்டும்தான் எங்களுக்கு பாசம். நாங்கள் தேட தேட அதிகமாய் நாங்கள் தேட வேண்டியது இயேசு தான். இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரை தான் அதிகமாய் அன்பு கூற வேண்டும், அதிகமாய் நேசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். போதுமென்ற மனதோடு இருங்கள். என்னுடைய குடும்பத்தில் எதுக்குமே நான் தகுதி கிடையாது, கடவுள் கிருபையால் என்னை தேவன் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நன்றி சொல்லக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க தெய்வமே, மாற்றுங்க தெய்வமே. சோர்வுகள், கவலைகள், பாரங்கள் எல்லாம் இப்பவுமே விலகட்டும். மகிழ்ச்சியை தாரும், சந்தோஷமான வாழ்க்கை தாரும். ஆடலும் பாடலும் துதிய ஸ்தோத்திரமும் வீட்டில் இருக்கட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க கிருபை செய்திடலும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த கிராஸ் டிவியையும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற கண்மணி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. இந்த செய்தி ஆசீர்வதித்து கொடுங்க. அடிமை குடும்பத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.